போவதற்கு நான் சூழ்நிகரிக்கின்றேன். எனக்காக சில குக்கீகள் செய்து கொள்ளுங்கள். சரி, எளிதுதான். பார்த்தீர்களா? வாழ்த்துக்கள் பப்ரோபுயம். முதலில் ஓமியன் துவான் செதுக்க வேண்டும், பின்னர் தூரிகையின் மீது திணிக்க வேண்டும். ஆனால் அது போதவில்லை. நான் சாதாரண கண்ணாடியில் நான் குக்கீகளை செய்வேன். அப்படியா? அவற்றை உடைமையில் வைக்கலாம், பின்னர் முடியும் வரை. வெப்பநிலை, நான் காத்திருக்கிறேன். எனது கண்ணாடி குளிர்ந்திருக்கிறது, ஆனால் எனக்கு ஒரு சிறப்பு அச்சு உள்ளது. எப்படி இருந்தாலும் வெறும் நொறுக்கு தீனிகள் ருசியற்றவை. நொறுக்கு தீனிகள் சாக்லேட்டுடன் இருப்பது பலவிதமாக குளிர்ச்சி. இதை செய்ய நான் இந்த மில்கா சாக்லேட் பதக்கத்தை உடைக்க வேண்டும். அப்படியே எடு. நீ ஏன் பயப்படுற? எனக்கு சாக்லேட்ஸ் இப்போனே வேணும். அதை குக்கி மேல் ஊற்ற வேண்டும். அப்படியே சொக்கு மிகுதியை நீக்குங்கள். கடாயில வைங்க. முடிஞ்சதா? மற்றவங்களுக்கு தொற்றாதுன்னு நான் எதிர்பார்க்கின்றேன். நட்சத்திரம் மற்றும் கிறிஸ்துமஸ் மரத்தின் வடிவில் கோவில். நானுண்டு பிபி, இது எல்லாம் என் அட்விலேயே எண்ணுவாள். என்ன? நான் தூங்கிவிட்டேன்மா. குக்கீகள் தயாராக இருக்கும் நேரத்தை நான் தூங்க விட்டேன் ஹம்பீர். இன்னும் ஒரு வினாடி நேரமாக நான் எழுந்திருந்தால் அவை எரிந்து சாம்பலாகி செல்வது உறுதி. சரி, குக்கீகளை அலங்கரிக்க நேரம். முதலில் எனக்கு கொஞ்சம் பிரெட்சல்கள் தேவைப்படும். பின் நான் கண்கள் செய்ய பல ஓரியோக்கள் உள்ளன. ஆனால் அதுதான் எல்லாம் இல்லை. அடுத்ததாக சாக்லேட் சீரப் பயன்படுத்தப்படும். அதுடன் இது உதவிகரமாக உள்ளது. 1 வரை. நீங்க நினைப்பது அதுவே தானா? அப்புறம் வேணாம், அங்க M&M's கூட இருக்கின்றது. இதை முயற்சிக்க விரும்புகிறீங்களா? மகவும் சரி. சாப்பிட்டு மகிழ்ச்சி. நீ என்ன பண்ண? நான் உனக்கு ஒரு சிறிய மிட்டாய் கொடுத்தேன், ஆனால் நீ எல்லா மிட்டாய்களையும் ஒரே சமயம் சாப்பிட்டுட்ட. உனக்கு வெட்கம் இல்லையா? எனக்கு 3 மிட்டாய்களே மீதி இருக்கின்றன, ஆனால் கவலை இல்லை, அவற்றால் நான் மூக்குகளை செய்வேன். நான் நினைக்கிறேன் இது மிகவும் அழகாக வந்துவிட்டது. அவர்கள் உண்மையிலேயே ஆண் சுக்கிரியவர்கள். அதே நேரத்துல என் குக்கீகளும் தயாராகிவிட்டன. ஆனால் அவற்றை இன்னும் ருசியாக நினைத்தால் நான் அவற்றுக்கு மேல் நுடலா விட்டு ஊற்றுவேன். அதன் பிறகு எனக்கு மார்ஷ்மெலோஸ் தேவை. மார்ஷ்மெலோஸ் தான் பாலியவற்றம் பொறிக்க தக்கான ஒரு விரைவான வழி எனக்கு தெரியும். எவ்வளவு பயத்துல வழி. கணேரா இருந்து அது கூட இப்போது மிகவும் அழகாக உடல் நல உள்ளது. குறைவாக உள்ளார். அவைகளை எண்ணெயில் பொரிக்கலாம். எனக்கு சில விதிகளை தேவை. அது போலவே அதை இப்போதே வறுக்கலாம். ஒரு சிறிய தீப்பெட்டி தீண்டல் கொண்டு அதை செய்வது அறவே முடியாதது மற்றும் உண்மைக்கு புறம்பானது. எனவே எனக்கு பெரிய தீப்பெட்டி தேவை. அது என்னை நிச்சயமாக உதவும். இங்கே எதையும் தகிக்காதீர்கள். தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்கள். பயப்பட வேண்டாம். சரி, ஆனால் அது வெளியே செல்லலை. காத்திரு, நான் கிட்ட நல்லா இருக்கு. வாங்க. ஏன் தீயை அடைக்கலையா? எல்லாம் நான் இன்று என்ன பையன் எப்ப முடியாது. எனக்கு தோன்றுவது நான் சற்று அதிகமாக செய்து விட்டேன். பரவாயில்ல, உங்களுக்கு சுடும். ஆனால் நான் நிறுத்துகிறேன். நெருப்பு. எனது மார்ஷ்மெல்லோஸ் தயார். நான் அவற்றை குகில இடுவேன். நன்றி. அப்போ நான் ஒரு பெரிய குக்கி செய்வேன். இது ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த ருசியா தோணுங்க. அற்புதம். சுவாரஸ்யமா இருக்குது நண்பா. என் குக்கீகள் இன்னும் குளிர்ச்சியா இருக்கும். கிரீம் அவங்களும் ஃபைன் சோன் பிடிச்ச எல்லாத்தையும் வரைஞ்சு காட்டுவேன். ஒரு பனி துளி. கிறிஸ்துமஸ் மரம். எல்லா விஷயங்களும் Tingle into the pre and Ferdinand. Decided first with this title car there. Nar. நான் என்னோட கிளப் படிக்கிறேன். அதை மட்டும் பாருங்க. இது மிக கியூட். சூப்பர். இது நான் நினைக்கிறேன்
இது முயற்சி செய்யும் எவ்வளவு குளிர்! எல்லாமே ரொம்ப சுவையா இருக்குது. ஆனா நான் ஒரு இனிப்பு பர்கருடன் தொடங்குவேன். இது போல இதுவரை நான் எதையும் பார்த்ததில்லை. அது ஒரு பயனோக்கு பயன்பாடு வடிவம். ஆஹா, அது எனக்கு பிடிக்கும். ருசியானது. சரி, அடுத்ததாக இந்த அழகான தாடி வரும். ஓ, அவற்றும் மிகவும் அழகாக இருக்கின்றன. முடிவாக எல்சாவின் குளிர்கால குக்கீஸ் எனக்கு மிகுந்த அவலாவுக்கு பிடித்தமானது. அதை KHKHல முன்பவுமே சவரிக்க வேண்டும். நான் நிறுத்த முடியல. எல்சா, இது அதிசயமாக இருந்தது. நண்பர்களே, இது நேரம். கணிசமாக 1. எல்சா. ஆமாம், நான் அதை பற்றி தெரிந்திருந்தேன். அடுத்த சுத்திக்கு தயாரா? பிரவுன், எனக்கு ஒரு காக்டெயில் தயார் செய். நான் குடிக்க விரும்புகிறேன். நாங்கள் தயாராக இருக்கின்றோம். பிரச்சனை இல்லை. சுவாரஸ்யமா இருக்குது. எனக்கு ஒரே ஒரு சமையல் செய்முறை தான் தெரியும். இது ரொம்ப ரொம்ப மிகுந்த சாக்லேட் காக்டெயிலாக இருக்குது. நான் சாக்லேட் ஐஸ்கிரீமை எடுத்து அத நீங்க வேண்டும். முழுவதும் உருகும். நன்றி. ஆனால் மட்டும் பால் போதவில்லை. போச்சு. கொஞ்சம் கோக் சேர்ப்பது மதிப்புமிக்கது. வா, நான் அதை திறந்துட்டேன். இப்போது மேலே கொஞ்சம் நுடெல்லாம் சேர்க்கவும். இந்த கூறு எவ்வளவு சாக்லேட் போன்றது என்பதை கற்பனை செய்யுங்கள். சுவையாக உள்ளது. எஞ்சி இருப்பது எல்லாவற்றையும் நன்றாக கலக்குவதின்றியே. இத பாருங்கள். இப்போது நான் கண்ணாடியை தயார் செய்ய வேண்டும். அதன் விளிம்புகளை சாக்லேட் சிரப்பில் தடவி மர்ஷ்மெல்லோக்களை அலங்கரிப்பேன். ஃபீபி மகிழ்ச்சி அடைவாள் என்று நினைக்கிறேன். எத்தனை ஹேங்கம்! நான் மேலும் சைகை கோலங்கள் சேர்த்ததும் அவள் வெற்றியை எனக்கே ஒப்படைக்கப் போகிறாள். ஒரு சைகை கோலமாக நான் கஃபி வின்னை பயன்படுத்துகிறேன். ஒரு கிட்காட் சர்க்கரையை மற்றும் சில மால்டீசர்கள் எண்ணிக்கையில் பயன்படுத்துகிறேன். அது சிலிர்க்க வைக்காதா? என் சாபர்கள் அப்படியாக. நீங்க என்ன தெரியும்? அது எனக்கு போதாது. கொஞ்சம் கூடுதலா ஓரியோவும் சாக்லேட் சிரப் கூட தேவைக்கேற்ப இருக்கும். இது பெரியதாக தெரிகிறது. ஐசா, மிகவும் ஊட்டமுள்ளதாக உள்ளது. நானே அதை கண்டிப்பாக குடிப்பேன். அற்புதம். ஆமா, சைனா ஆசிப்பேட்ரான். எட்ரோனோசி ரீட்டம்படி இருக்குது. பிரலாஷ், நான் என்னுடைய ஸ்டைலில ஏதாவது பண்ணுவேன். அதில் அந்த புழு பெரி சிரப் ஒரு கிளாஸ்ல ஊற்றுவேன். அதுக்கப்புறம் அதை அடியில நல்லா பரப்பணும். அந்த லீலக்கி வித் கேண்டி and Jersey pearls. They are panituliki variban. Reversers are sirfirban. அவங்க கூட ஒரு உணவு பேரலா மாறுவாங்க. கண்ணாடிக்கான கூடுதல் அலங்காரங்கள். அது ஒரு கார் ஐடியா இல்லையா? பாருங்க, அது அழகா இல்ல? இப்போது ஐஸ்கிரீம். கண்டிப்பாக அது கூட நீளமாக இருக்கிறது. மிக்ஸில் ஏற்றுமெண்ட் இருக்க வேண்டும். பிரதி மாய்ஸ்ட் பிரேக்கிண்டி சாப் வேண்டும். அடுத்தது புழுத்தையும் பாலை விட்டு கலந்துடுங்க. அதை கழிச்சு விடுங்க. அவர்கள் இல்லை. ரெடி ஆயிருக்கு. அனைவரும் ஒரு சாதாரண வாழ்த்தை அளிக்கிறார். கிரீம். ஆனால் நான் ஒரு இரகசிய பொருள் வைக்கிறேன். அதாவது பனி துகள்கள். உண்மையானதும் மிகவும் சுவையானதும். இது எப்படி அழகா இருக்குது பாருங்க. சரியானது. குறி வைத்தேன். முதலில் நான். ஹே, ஏன் துப்புகிறாய்? மன்னிக்கவும், நான் சும்மா விளையாடினேன். சரி, நான் ஒரு கண்ணாடியை சர்க்கரையில் மூழ்க விடுவேன். அதன் பின்னர் அதனை சாக்லேட் சிப்ஸில் மூழ்க விடுவேன். ஆம், என் காக்டெயிலின் மேல் பகுதி ஐஸ்கிரீமா இருக்கும். வெறும் வனிலா மட்டும் எனக்கு தெரியாது. இதுல கொஞ்சம் பாதாம். அவர்களின் அனைத்து பால். நாங்கள் அதை தாண்டி இருக்கிறோம்.
பால் எங்கே? ஓ, இது இங்கே இருக்கிறது. இப்போ நான் தவற விடலாம். கலவையை ஸ்னென்சன் ஊற்றிக்கோணும் அலங்கரிக்கணும். அலங்கரிக்க வேண்டியது கிரீம் கொண்டு. உடல்நிலையில் இருக்கிற சாக்லேட்டை பயன்படுத்துங்கள். ஓ, என்னையும் பிளின்னையும் இப்படி அழகாக புகைப்படம் எடுத்திருக்கிறார்கள். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துடுச்சு. சில உடல்நிலையில் இருக்கும் சாக்லேட் செய்ய எனக்கு ஒரு தீயே வேண்டும், அப்புறம் ஒரு கெட்டிலை வேண்டும். இதுல நான் அதிபண்டிதன். நான் ஆர்வமாக செய்த போவோ. அங்க வாங்க. நான் அதை செய்ய முடியும். ஏ, இப்போது நாங்கள் சாக்லேட்டை கேட்டிலில் விட்டு அது முழுவதும் உருகுவதற்காக காத்திருப்போம். இதை போடவும். சரி, ஒரு வெண்ணிறை சாக்லேட் ஜொல்லை நான் இந்த பில்லிக்கட்டிகளை பயன்படுத்தி எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அம்பி இங்கே இனி பயனில்லை. ஓப்ஸ், மன்னிக்கவும். சரி, நான் இதையெல்லாம் செய்தேன் மான் கொம்புகளை சாக்லேட்ல இருந்து வரைந்து எடுப்பதுக்காக. எனது கருத்து என்னன்னா, இது செம்மையான காக்டெயில் அலங்காரம். சரி, கலாசா. செயல்களை கவனமாக எனவே இது சர்க்கரை தூவல்கள். இந்த வழியில் மிக்க அழகாகவும் மற்றும் மாத்திரை சாதுரியமாகவும் உள்ளது. சரி, ஜான் அல்லாதபடி இங்கு மிகவும் மூலிகையானது. நான் உறுதி செய்கிறேன் அது என் பதிவாக இருக்க போகிறது. அப்படின்னா முதலில் இந்த ஒன்றை முயற்சி செய்கிறேன். கொம்புள்ள ஒன்றை. இதன் மேல் பகுதி மிகவும் நன்றாக உள்ளது, ஆனால் இது போதுமானதல்ல. கூடையிலின் சுவை எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். சோதித்து பார்க்கலாம். இது பாருங்கள், நான் அதிகம் எதிர்பார்த்தேன். எனக்கு பாதாம் பிடிக்கல. அடுத்து நான் எல்சா செய்த இந்த குளிர்ந்த காக்டெயில சாப்பிடுவேன். மேல் பகுதி மீண்டும் என்னை நிராசப்படுத்தல. மேலும் காக்டெயில் உண்மையிலும் ரொம்ப சுவையானது. இது உண்மையில குளிர்ச்சியா இருக்குது. ஒரே செயல் மீதம் உள்ளது, அது சாக்லேட்டை முயற்சிப்பது. ஓ, அண்ணாவிட்ட இருந்தது. இது நம்பிக்கை அளிக்குது. இதுவரை எனக்கு அனைவரும் பிடிச்சுள்ளாங்க. நான் இதை இன்னும் முயற்சிக்கிறேன். ஓ, இது அற்புதமாக உள்ளது. இந்த காக்டெயிலை நான் இறுதி வரை குடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் நீண்ட காலமாக இதைவிட சுவையானதை குடிக்கவில்லை. மிகவும் நல்லது. எனக்கு தெரியும். அண்ணா, உன் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். அது மிகவும் சுவையானதாக இருந்தது. ஹூரே! நான் மிகவும் கடினமாக முயன்றதற்கு ஆச்சரியமில்லை. நண்பர்களே, நான் 3வது சுற்றில் ஸ்பகெட்டி வென்றேன். நீங்கள் அதை எனக்காக செய்து கொடுப்பீர்களா? தயவு செய்து எளிதாக. என்ன ஜெய், மெர்டன் எது உங்க ஸ்பெகெட்டியை நீக்க வேண்டியது அவசியம். இதுக்கு நீங்க முதலில் மாவை குழைக்க வேண்டும். இந்த யூனிட் அதை கையாள முடியாது. மாவையும் பாய்ச்சிருக்கோம். என்ன இந்த ஆள் யாரு? இந்தியஸ் ஸ்லீச் கிராஸ் யூடிட். Oris dries here. Pedro Sands Swaniger in Fleasaday. Ari Surferain Sassy Cancer Ephraim Realms with their crafty eyes Katsi Udavum. அட, இது ரொம்ப வசதியாக இருக்கு. Bitsa Adi, நம்ம இது குதிக்க வச்சா ஃபானில வச்சோனா. And just following Enricine Church to the stairs spot you would already see for train. With sticker ice நீல நிறம் கொடுக்க போறேன். ஆயாகதானே? The free ticket will at you recolam. Like for days get Celestia Sarpom. என்ன? Tina chance, na sa ato fnikalim ayat sinungal murel saya pokran. Aber if nitulia sees vigilance, I'd rather get an noodle still sees tundikalap suivans. என் கருத்தில் இது அழகாக உள்ளது. ஆமா, ஆனால் எனக்கு தெரிகிறது நான் பாரம்பரிய ஸ்பெகெட்டி பயன்படுத்துகிறேன். அவர்கள் திருப்பி அனுப்பப்பட வேண்டும். முக்கியமான விஷயம், அதை நீண்ட நேரம் பிடித்து வைக்க வேண்டும். இல்லை என்றால் அது மிகவும் கடினமாகும். அடுத்து இறைச்சி பயன்படுத்தப்படும். சரி, நான் இறைச்சியை குழைச்சு இதிலிருந்து மீட் வல்லார் புரட்சியா பழிவேன்.
மீயாடு இங்கே மீன்ஸ் மீட் பால்ஸ் கண்டிப்பா துயரா இருக்கே விசுவாதே ஆரக்கியூஸ் என்று நினைக்கிறேன் வாங்க போகலாம். போர்டில் வைக்கவும் இப்பொழுது நாங்கள் டேப் நிதிகள் சரியாக எனக்கு நிச்சயமாக அவங்க முடிஞ்சிட்டாங்க போல உணர்கின்றேன். ஆம், அவங்க மிகவும் சிறந்தவர்கள் மற்றும் கடினமாக உள்ளது. ஆம், என்ன செய்கிறாய்? ஆம் அது சார்ந்தது ஃப்ரெட்டி சாதாரணமாக அயோரின் பிடிச்ச கெட்சப் சேர்க்கணும் மாஜே கண்டிப்பா அந்த பசிலை இலைய இது மேலும் செம்மையா இருக்கும் இது இறுதியில் தொன்மையான மீட்பால் சுவையாக சாதோதனையா இருக்கிறது. மாறியது நான் உங்களைப் போலவே சமையல் செய்ய விரும்பவில்லை. நான் பிபிக்கு இனிப்பு ஸ்பெகட்டி செய்வேன். இதற்கு நான் வண்ணமயமான மாமரிலை துணிந்து நறுக்குவேன். அவர்கள் இல்லை. வணக்கம் டெஸ்டி. அது போலத்தான் அவைகள் நூடுல்ஸ் போல இருக்கும். அதன் பிறகு நான் என் உணவை இனிப்பான மட்டார பழங்களால் அலங்கரிப்பேன். அந்த முக்கியமானதை துணிந்து பின்பு கெச்சப் மேற்சட்டியாக நான் முழுவதையும் சர்க்கரை ஊற்றுவேன். என் கருத்துப்படி இதுவரை அறிவில்லாத முறை. பிபி யார் வென்றது என்பதை முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டும். முதலில் நான் எல்சா வடிவிலான ஸ்னாஃப்ளேக்ஸ் ஸ்பாகெட்டியை சுவைப்பேன். ஒப்புக்கொள்ள வேண்டும், இது நன்றாக தோன்றுகிறது, ஆனால் சுவை அந்த அளவுக்கு நன்றாக இல்லை. ஆம், அடுத்ததாக நான் கிறிஸ்டோஃபின் இறைச்சி உருண்டைகளுடன் ஸ்பகெட்டி சாப்பிட போறேன். இன்னைக்கு அதுவே எனக்கு வேண்டியது. மிகவும் பசிக்கிச்சு. சுவை அனிமர். வாவ், இது அளவான முறியடிப்புக்கு அப்பாற்பட்டது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். எனக்கு நல்லாவே பிடிக்குது. ஒரே ஒன்னே மீதம் இருக்குது. அண்ணாவிட்ட இருந்து டெசர்ட் மார்மலேட் ஸ்பெகட்டி. எவ்வளவு நேரம்? அது மிகவும் சுவையாகவும் யோசனையும் சுவாரஸ்யமாகவும் உள்ளது. ஆனாலும் இன்னைக்கு இன்னும் வெற்றி கெட்சப்புடன் இன்னும் உயிரோடு இருக்கிறார். அவருடைய மீட் பால்ஸ் எனக்கு மிகவும் பிடிக்கும். எம்மா என்ன வரைகிறார் என்று தெரியவில்லை. ஓ டோனட் ஆகுமோ? ஆமாம், இந்த சுவையான இனிப்பை யார் மறுக்கும்? எங்கள் பங்கேற்பாளர்கள் யாரால் இந்த பொறுப்பை எதிர்கொள்ள முடியும் என்பதை அறிந்து கொள்ள ஆவலாக உள்ளேன். ஆனால் அவர்கள் எல்லோரும் வெல்ல வேண்டும் என்று தீர்மானித்துள்ளனர். வாவ், பாட்டி மற்றும் சமையல்காரர் ஏற்கனவே சமையல் தொடங்கிவிட்டனர். செஃப் எப்படி சுலபமாக செய்கிறார் பாருங்கள். எண்ணெய் வாணலியில் உள்ளது. இது நமது டோனட் பொரிக்கும் நேரம். அதுல என்ன தவறு? நான் அதை பிழைத்துடுவேன். ஜான், உனக்கு நிச்சயமா நீ டோனட் செய்ய தெரியுமான்னு எனக்கு தோணல. பாட்டி உன்னை பிடிச்சாரான்னு நினைக்கிறேன். எல்லாம் கட்டுக்குள் உள்ளது, கவலைப்படாதே. நாம் சில எண்ணெய் சேர்க்கவிருக்கிறோம். ஓ சரி, உங்களால் இது செய்ய முடியும் என்று நம்புகிறோம். பாட்டியும் சமையல்காரரும் ஏற்கனவே பானல் டோனட்டுகளை வைக்க ஆரம்பிச்சு விட்டார்கள். ஜான், உன்முறை கவனமாக இரு. கயந்து கொண்டிருக்கும் எண்ணெய் மிகவும் தீவிரமாக பாதிக்கக்கூடும். ஆம், நாங்கள் உன்னை எச்சரித்தோம். உண்மையில் அந்த அளவு எண்ணெயை சேர்க்க வேண்டாம். ஷெஃப் மற்றும் பாட்டி அமைதியாக டோனட்ஸ் வேக வைக்க காத்திருக்கும் போது ஜான் எண்ணெயுடன் ஒரு ஆபத்தான போராட்டத்தை சந்திக்கிறார். ஜான் இந்த போட்டியில் வெல்ல மாட்டார் என என்னை ஏதோ சொல்கிறது. ஐயோ, இந்த டோனட்ஸ் என்ன ஆனது பாருங்கள். ஜான் ஒற்றளை பாத்திரம் அவற்றை துண்டுகளாக நறுக்கியது. ஹாய் சாப்பிடாய் ஜான். ட்ரிசாம்ப்ரோ, உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கும். டொபீஸ் இப்படி மற்றவங்களோட பார்த்துடலாம். வா, அவன் டோனட்டை சரியாக செய்திருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? ஓ, அவன் அதுல ஜாம் சேர்க்க போகிறான். எப்படி அவங்க அதில் ஐசிங்க ஊத்துறாரு. எவ்வளவு சுவையா தெரியுது. தட்டின் மீது வைக்கணும் மற்றும் தூவடிகளால் அலங்கரிக்கணும். நல்ல பணி. மற்றவங்களிடம் என்ன இருக்குது அதை பார்ப்போம். பாட்டின் டோனட்டுகள் எளிமையா தோன்றுகின்றன, ஆனாலும் அவற்றும் நன்றாகவே இருக்கும் போல் தெரிகிறது. அவற்றை பார்க்குங்கள். ஜான் ஒரு யோசனையை உருவாக்கியதை போல தெரிகிறது. அவர் சீஸை பயன்படுத்த போகிறாரா? பார்க்கலாம். இந்த சீஸ் ஏற்கனவே நல்லாவே இருக்குது. இத அவர் என்ன செய்ய போறார்? ரொம்ப சரி, டோனட் அச்சுகள். இது சீனஸ் பை. ஏய், பல சீஸா கேன பிடிக்கிற
ஜான்சஸ் மண்டைய சீட்டோஸ் பொட்டலத்துல காற்றெடுக்க முடிவு செய்தார் போல தெரிகிறது. அவர் என்ன செய்ய போறாருன்னு யாருக்கு புரியுதா? ஓ, அது புரிஞ்சது. இது பிரேடிங். இப்ப எல்லாம் தெளிவாய் விட்டது. இந்த அழகிய சீஸ் டானட்டை பற்றி எடுத்து ரொட்டி தூளில் நன்றாக உருட்ட வேண்டும். ஆம், கொதிக்கும் எண்ணெயுடன் ஏற்பட்ட தகராறு எப்போதும் ஜானுக்கு நினைவில் இருக்கும் என்று நினைக்கிறேன். அலுமினிய தாள் இருப்பது நல்லது. எங்கள் டோனட்டை ஒரு அலுமினிய தாளில் போர்த்தி ஒரு அடுப்பில் வெய்யர். எண்ணெய் தேவையில்லை. அருமை ஜான், அதை கைகளால் தொடாமல் இருப்பது நல்லது. ஆம், இது அற்புதமாக தோற்றமளிக்கிறது. சரி, இப்ப சுவைக்க நேரம். சமையல்காரரின் டோனட்ஸ் மூலம் தொடங்கலாம். எம்மாவுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். இப்போது பாட்டியின் வரிசை. பாட்டி இந்த டோனட்ஸ்களை தனது பேத்திக்கு ஏராள முறை சமைத்திருக்கலாம். ஆனால் எம்மாவின் முகத்தை பார்ப்பதற்காக அவள் அதிகம் ஈடுபடவில்லை என்று நினைக்கிறேன். இறுதியாக அவளது அண்ணன் செய்த டோனட். சரி ஜான், இந்த முறை நீ ஆதி செய்திருப்பாய் என்று நம்புகிறேன். இந்த சீஸ் எப்படி நீளமாக உள்ளது என்பதை கவனியுங்கள். எம்மாவுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். வாழ்த்துக்கள். இரண்டாவது சுற்று முன் வந்து கொண்டிருக்கிறது. எங்கள் பங்கேற்பாளர்கள் இந்த முறையில என்ன சமைக்க வேண்டும்? ஆச்சரியம், இது ஒரு சாண்ட்விச். இந்த முறையில வெற்றிக்கு அதிக வாய்ப்பு யாருக்கு இருக்கும் என ஆச்சரியமாக இருக்கிறது. சீவ், பாட்டி அல்லது கோ சாம்பவமா? ஜான், ஜான் நீ என்ன சென்றாய்? பணிக்குறிப்பு, ஒரு சாண்ட்விச் செய்ய வேண்டும், உணவை கவ்வுவதற்கு அல்ல. ஜான் ஒரு இனிப்பு சாண்ட்விச் செய்ய விரும்புகிறார் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இதற்கு என்ன பயன்படுத்துவார் என வியக்கிறேன். கொஞ்சம் மார்ஷ்மெல்லோஸ், சாக்லேட் குதிரைகள் சேர்க்கிறார். ஓ, மேலும் 3 வெவ்வேறு ஸ்ரப்ஸ். ஆச்சரியம், ஜானின் சாண்ட்விச் ஒரு உண்மையான இனிப்பு கொண்டு. பாட்டி என்ன செய்வார்கள்? அவளை ஒரு ஹாம் சாண்ட்விச் செய்ய போறார் என்று தோன்றுகிறது. ரொம்ப சுவையா இருக்கிறது. நாங்கள் அப்பத்தை ஒரு வாட்டி சட்டியில விடுகிறோம். அது நன்றாக வறுக்கப்பட வேண்டும். அதுக்கு மேலே ஹாம், பன்னீர் மற்றும் பேகன் வையுங்கள். இது மிகவும் நன்றாக மணக்கிறது. இது எவ்வளவு சுவையானது என்று நாம் கற்பனை செய்யலாம். ஆனால் சமையல்காரர் அதை பற்றி உற்சாகமாக இருக்கவில்லை என்று தெரிகிறது. அவர் என்ன செய்வார் என்று பார்க்கலாம். நாம் அப்பத்துடன் தொடங்குகிறோம். அப்போது சாவற்ற கொண்டைக்கீரை இலைகள் மற்றும் தக்காளிகள் எடுக்கிறோம். அவைகளை கவனமாக ரொட்டியில வைக்கிறோம். ஆச்சரியம், அந்த செல ஸ்னெயில்கள். பாட்டி, உண்மையில் அவை உயர்ந்த சமையலில் ஒரு பகுதியாகும். மேலும் அவை மதிய விலை உயர்ந்த உணவகங்களில் வழங்கப்படுகின்றன. உண்மையான சுவையரசர்களுக்கான அரிய உணவு. அவற்றித வானலியில பொரித்து மணத்தை ரசிக்கவும். இதுவே மொத்தம் இல்ல, நமக்கு இருக்கிற நண்டு. பாட்டி இத பார்க்காம இருக்கிறது நல்லது. ஆக்டப்ஸையும் பொரித்து இப்போது அதை நம் ருசியான சாண்ட்விச்சில் சேர்க்கலாம். இன்னும் பல இதில் உள்ளது. சீஸ், அது சாதாரண சீஸ் அல்ல, ஆனால் மேலாண்மை கொண்ட சீஸ். ஆம், இதற்கு உண்மையில் அசாதாரண மனம் உள்ளது. பாட்டி, இந்த பொருளின் மனத்தை பாட்டி வாசனை திறன் போற்ற மாட்டார் என பயமாகிறது. நம்புகிறேன். எம்மா, பாப் சமையலின் இந்த கலையுயர்வை பாராட்டுங்களா? அப்படி இருக்க மாஸ்டர் சேஃப் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டாரு? வாவ், நம் சமையல்காரர் டிஷ்ஷை செய்யும் போது யாரோ பசி கூட இருக்கிறாங்க போல தெரியுது. எப்பொழுதும் அருகில் ஒரு சாக்லேட் சற்று இருக்கிறது நல்லது. அது நல்லா இல்ல போல இருக்குது. ஏதாவது செய்ய வேண்டும். ஜான் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை நான் உணர்கிறேன். உருகிய சாக்லேட்டை தட்டுகளில் ஊற்றுங்கள் மற்றும் ஜாடா அழகாகவும் ருசியானது மற்றும் சாண்ட்விச்சிற்கான அலங்காரம் தயார். அப்படினில் இம்மா அதை சுவைக்க நேரமாச்சு. சமையல்காரரின் சாண்ட்விச்சை பார்ப்பது தேடங்குவோம். உண்மையான சாப்பாட்டை ரசிப்பவன் தான் உணவின் மென்மையும் தனிச்சிறப்பையும் அறிய முற்படுவான். ஆனால் இம்மா அதில் ஒருவர் அல்ல. இது ஒரு ஆங்கிலம் மற்றும் நத்தைகளும் இருக்கிறதா? அது மிகவும் கேடுகெட்டது. ஆம், இந்த உணவு எவரின் இனிப்பு விருப்பத்திற்கும் பொருந்தும் என்று எனக்கு தோன்றுகிறது. அங்கே உள்ள மார்ஷ்மெல்லோ மற்றும் சாக்லேட் மற்றும் சிரோப் சுமத்தை பாருங்கள். ஆம், எம்மா அதை விரும்புகிறாள். இப்போது நமது பாட்டியின் சாண்ட்விச் வழியில் உள்ளது. ஆஃப் தி சீஸ், ஃபேகன் மற்றும் ஹாமின் சேர்க்கையை விட சிறந்தது என்ன இருக்க முடியும்? கண்டிப்பாக இதுதான் நம்முடைய ஜேமான். மன்னிக்கவும் நண்பர்களே, கைமா வைத்துள்ள சாண்ட்விச்சை என்று வெல்ல முடியாது என்று அறிய நான் காத்திருக்க முடியவில்லை. பங்கேற்பாளர்கள் இந்த சுற்றில் என்ன சமைப்பார்கள்? அது ஃப்ரைடு முட்டை. சரி, எளிய ஒரு உணவு இருபோதிலும் அதை எப்படி வேறுபட சமையல் செய்யலாம்? பாட்டி கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கிறார். எனக்கும் கொஞ்சம் எண்ணெய் கிடைக்குமா? கண்டிப்பா, அதை வையுங்கள். ஹாப்ஸ், யாரோ ஒரு எண்ணெய் பாட்டிலை எப்படி பயன்படுத்த அறிவதில்லை போலும். இல்ல ஜான், நீ
நீங்கள் எல்லாவற்றையும் சிந்தி விடுவீர்கள். கேட்க வேண்டியதுதான். ஜான் தன்னை கதிகலங்கிக் கொள்ள பாட்டி முட்டைகளை பொரிக்க ஆரம்பித்தார். நல்லது. ஜான் கூடவும் என்ன செய்வது என்பதை எடுத்துரைக்கவும். இங்கே எந்த சிக்கலும் இல்லை. ஆம், நீங்கள் முட்டைகளை கவனமாக உடைக்க வேண்டும். பாட்டி ஏற்கனவே தட்டில் அவிழ்க்கை முட்டைகளை வைக்கிறார். இப்போது சமையலாளர் மீண்டும் சந்தாதரமாக ஏதும் செய்வதற்கு முயற்சி செய்கிறார். முக்கியமானது, இந்த முறை நத்தைகளை கூட வேண்டாம். ஹேபா, சில பேரிக்காய் பருப்புகள். சமைப்பவரே, நீங்கள் உறுதி சாதாரணமா? சரி, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று பார்த்துக்கொள்வோம். எல்லோரும் உள்ள இருக்க போகிறார்கள். இந்த ஒன்று ஆச்சரியமாக உள்ளது. ரகசியமான மூலப்பொருள் நம்ப முடியாதது. என் உணவகம் இந்த சமையலறையில் உள்ளது. இதை நாம் 1000 ஆண்டுகளில் செய்து வருகிறோம். ஆமா, இது அர்த்தமில்லை, ஆனால் மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. நீயோ, ஜான், யாராவது தீக்காட்சி கேட்டாங்களா? மிகவும் நன்றாக தோன்றவில்லை, ஆனால் இன்னும் நீங்கள் அதை பரிமாற வேண்டும் போல. பாட்டியின் முட்டைகளுடன் தொடங்கலாம். பழைய வசீகரமானவை. வழக்கமான ஒன்றும் இல்லை, கூடுதலானதும் இல்லை. இது என்ன? முற்றிலும் உண்மையா? அத சாப்பிட மாட்டேன். இல்ல ஜான், இது ஒரு நல்ல முயற்சி. செஃபின் டிஷ் எப்படி? இது மிகவும் நல்லது. எம்மா அதனை மயங்கி போனாள். பாராட்டுக்கள் செஃப். சேஃப் ஆன்சர்ஸ் ஆகக்கூடும். பல்கியனாவோட இந்த சாலடையும் பண்ண முடியுமா? சாஃப் மற்றும் ஃபாட்டிகா, இது ஒரு எளிய பணி. பல ஜான் பத்தி என்ன? காய்கறிகளை வெட்டவும் தெரியாது. கொஞ்சம் அசிங்கம். பாருங்கள் மற்றும் கற்றுக்கொள்வீர் ஜான். பாட்டி உங்களை ஒரு மாஸ்டர் கிளாஸ் காட்டப் போகிறார். இதுதான் நீங்கள் சாதுரியமாக தக்காளியை வெட்டுவதற்கு எடுத்துக்காட்டு. அவற்றை லெட்டூஸ் இலை மீது வைத்து சில கோழிக்கறி துணிகளை வெட்டுங்கள். மிக சிறந்த மனம். ஆம், அதனால் சுந்தரர் அதில் கவர்ச்சி அடையவில்லை. அவர் ஏதோ விசித்திரமான ஒன்றை செய்ய போகிறார். என்ன தெரியுமா? மீண்டும் சில கீரைகள், எண்ணெய் வாங்க அதை கலந்து விடலாம். ஆம், பாட்டி மற்றும் ஜான் கொஞ்சம் குழப்பமாக உள்ளனர். அடுத்தது என்ன நடக்கிறது பார்ப்போம். கொஞ்சம் அந்த கலவையை எல்லாம் ஒரு பியாரி பாண்டத்துல வைக்கிறான் மற்றும் அவன் ஒரு ஊசி எடுக்கிறான். சமையல் கலைஞர் எப்போதும் நம்மை சிலிர்க்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் இது எங்கே பெற்றார்? வாவ், மிக அழகாக இருக்கிறது. அதிசயமான சமையல் கலைஞர். இது நம்ப முடியாதது. நாம் லேட்டஸ் இலைகளை எடுத்து அவற்றை பீத்து சில தக்காளிகளை கொள்ளுகிறோம். இதென்ன? ஒரு தனித்துவமான அறுக்கும் முறை. சமையல் கலைஞர் முடித்து விட்டார் போல் தெரிகிறது. ஆனால் மற்றவர்கள் என்ன செய்தார்கள்? பாட்டி எடுக்குது. ஆம் ஜான், இன்னும் காய்கறிகள் வெட்டுகிறாயா? நீ வேகமாய் செய்ய வேண்டும். அப்படியா? பாட்டி, நீங்க வெள்ளரி முகமூடு ஆர்டர் பண்ணீங்களா? ஏன், என்ன நடந்திருக்கு ஜான்? இவ்வளவு விவரமா? இது சமையல்காரரின் சமையலுக்கு அண்மையில் இல்லை. ஜான் அதனால் விழிக்கவில்லை போல. பபிலேயாம் பயன்படுத்தி கலவை செய்வீர்களா? ஏம், அதுதான் அவர் செய்ய போகிறார் போல. உளுந்துகள், மார்மலேட் மற்றும் மார்ஷ்மெல்லோக்களில் இருந்து மட்டும் அல்ல. எவன் அந்த சாலாட்டை பாராட்டுவாரா என்று உங்களில் யாரோ நினைக்கிறீர்கள். ஆனால் இப்போது நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். நான் இதன் மூலம் ஆரம்பிக்க வேண்டும். ஓ, இது மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. இப்பொழுது அது பாட்டியின் சாலட். மிகவும் ஆர்வமூட்டுகிறது. என்ன சொல்றா? எம்மா, கெட்டதல்ல. ஆம். ஓ, ஜானின் சாலட்டை முதல்ல பார்ப்பது காதல் போல இருக்கிறது. ஆம், அப்போதும் நம்மிடம் ஒரு ஜெய்ஃபர் இருக்கிறோம். ஜான், நீ இதை செய்து விட்டாய். வாழ்த்துக்கள். பணியே முடித்து விட்டாய். நான் காத்திருக்கிறேன். அருமை சகோ. நான் சொல்லிட்டேன், உண்மையிலேயே சமையல்காரருக்கு எல்லாம் தெளிவாக இருக்கிறது. ருசிகரமான பிரங்கி பழம். இது என் புதிய சமையல் மாஸ்டர் பீஸ்க்கு சிறந்தது. நான் எளிதாக எல்லா அடுக்குகளையும் கிரீமுடன் பூசி அது ஒரே திறமையான வடிவத்தை கொடுக்க ஒரு ஸ்பேச்சுலா பயன்படுத்துவேன். இது ஒரு வானவில் கேக். அதை சுவையான ஸ்கிட்டில்ஸ் கிரீமுடன் அலங்கரிப்பேன். காத்திருங்கள். எனக்கு தேவையான ஆன்சி கிடைச்சிச்சு. எனக்கு மாண்டி பிடிக்கும். அப்போ பார்த்துக்கோங்க. இதே ஒரு உண்மையான கலைத்துறை தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நான் கேக்குகள் செய்யும் போது நான் ஒரு கலைஞராக உணர்கிறேன்.
புதிய உலகத்தை உருவாக்குவது போல இந்த அற்புதமான வண்ணமயமான வானவில்க்கு கிரீன் மேகங்கள் மற்றும் சந்தோஷமான கண்கள் இரண்டை காட்ட ஃபெல்ட் ஆகியிருக்கிறது. voila! வணிகத்தில் ஆப்பிள்கள். அற்புதம். எனக்கு தெரியும். மேலும் நான் என் இதய வடிவ கேக் செய்து அதை கிட்கேட்களால் அலங்கரிப்பேன், ஏனெனில் குழந்தைக்கு அவற்றை மிகவும் பிடிக்கும். அதை சுற்றிலும் வையுங்கள். ஆனால் அது போதவில்லை. என் இனிப்பு சாக்கடிக்காக இன்னும் நிறைய வெண்ணெய் வேண்டும். மல்டிசர்ஸ் மற்றும் ஸ்கிட்டில்ஸ். பாட்டி, நீங்கள் நன்றாக பணியாற்றுகிறீர்கள். இதோ இது என் தலைவாரி. அது நல்லதையா தெரியவில்லை. கவலைப்படாதீர்கள், நான் இன்னும் முடிக்கவில்லை. ஒரு ஆடம்பரமான அலங்காரம் செய்ய எனக்கு பிலிம் மற்றும் இலகுவான பானமுரண்டுகள் அதிக அளவில் தேவை. முதலில் நான் என் சூப்பர் பர்னர் மூலம் சாக்லேட்டை உருக விடுகிறேன். இப்போது நான் நீல நிற துளிகளை சேர்க்க போகிறேன். அவை எனது கேக்கில் மிகவும் அழகாக இருக்கும். அனைவரும் தயாராக இருக்கிறீர்களா? உங்களுக்கு எதிர்கால வெற்றியாளரை அறிமுகப்படுத்த கடமைப்பட்டுள்ளேன். அட, என்னுடைய மனிதா, கூடுங்கள், அவர்கள் வெற்றியை பெற்று விட்டார்களா? சபையரின் கேக்கை முதலில் முயற்சி செய்ய வேண்டும். எனக்கு இது பிடிக்கும். பாட்டியின் கேக் அதே ரீதியில சுவையானதா என்று தெரியவில்லை. அதை செய்து பார்ப்போம். ஆஹா, எனக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும். நன்றி பாட்டி, இது மிக குளிர்ச்சி. ஓஹோ, இந்த கேக்கில் ஏதோ தவறு இருப்பது போல. இதன் சுவை எனக்கு பிடிக்கவில்லை. மற்றும் வெற்றியாளர் பாட்டி. ஆமா பெண்களே, நமக்கு ஒரு சவால். குறியெடுக்கவும். தயவு செய்து எனக்கு கொஞ்சம் பாஸ்தா செய்வீரா? அற்புதமான பணியாக இருக்கிறது. சஹி. செய்ய வேண்டியது எல்லாம் நூடுல்ஸ் வேக வைத்து விட்டால் போதும். நான் சூடான நீரில் பாஸ்தாவையும் வேக வைக்கும். இது என் அன்பு பாசமுள்ள குழந்தைக்கு. மிக இனிமையானது பாட்டி. உங்களை புயத்திக் கொள்ளட்டுமா? அதே சமயத்துல இந்த சாசேஜை ருசிக்கலாம். நன்றி. இதற்கான நேரம் 4. சாசேஜ்களை நம் நேரில் காய்ச்சி. அதுதான் விஷயம் அல்லவா? ஒரு சவாலில் வெற்றி பெற நீங்கள் குழந்தையை எதிர்பாராத முடிவுக்கு பரவசப்படுத்த வேண்டும். சாதாரண நூடுல்ஸ் இங்கு பாதிப்பை ஏற்படுத்தாததால் முட்டை, பால் மற்றும் மாவை வைத்து நான் எனது சொந்த நூடுல்ஸை செய்வேன். அது ஒரு குற்றச்சாட்டு. இப்போது ஒப்பந்தம் ஒன்றுக்கு. ஒரு பாட்டிலே வேண்டாம். நன்றி. யார் முதல்ல இருந்தார்கள்? நூல்களில் எல்லாம் பாருங்கள். இப்போது உங்களிடம் பார்வையாளர்களில் சமையல்காரர்கள் இருக்கிறார்கள். என் புதிய டூடல்கள் தயாராக உள்ளன என்பதோடு நன்றாக மணக்கின்றன. குளிர் பொரிய இனிப்பு சாறு மற்றும் பாடுங்கள். அவள் தாங்குகிறாள். சரியானது. நாங்கள் விசித்திரமாக இருக்கிறோம். ஸ்பகெட்டி இது தயார். அந்த சாசேஜ்களை பாருங்கள். நீங்கள் திருப்தியற்ற நிலை. அவை ஆக்டோபஸ்களை போல இருக்கின்றன. எங்கே எங்கள் தீயணைப்பான்? இல்ல, என்ன? மிக அதிகமான பட்டாசு. அரடிகள் குறிச்செயல்களை விரும்புகின்றன. மாட்டுகளில் உடனடி நூடுல்ஸ் செய்து கொள்ளலாம். இப்போது போகலாம். நான் கண்டிப்பாக ஒரு சாமர்த்தியவான். இருக்கிறது. ஓ, அது என்ன? இந்த
சுவையில்லாமல் இருக்கின்றன. வாவ், என்ன அழகு! என் வாயில் நீர் ஊறும். நாம் அது சுவைச்சது முடிக்கலாம். நன்றி சமையல்காரர். உங்களை வரவேற்கிறேன். இந்த வேடிக்கையான சாசேஜ்களை பாருங்கள். எனக்கு இவை மிகவும் பிடிக்கும். ரொம்ப சுவையாக இருக்கிறது. இது உண்மையில் நல்லதாக உள்ளது. எனக்கு மகிழ்ச்சிதான் வெற்றியாளர். உங்களின் புதிய பணிப்புரை ஒரு மில்க் ஷேக். அதை உடனே சமையல் செய். நான் முயற்சி செய்கிறேன். இதுல நான் நிபுணன். முதலில் ஐஸ் கிரீமையும் பாலையும் பிளெண்டரில் கலக்க வேண்டும். பாருங்கள். என்ன? பாலை கொண்டு திறந்து அதை போட்டு நல்லா சேர்த்து அடிக்கணும். நீங்க மறந்துட்டீங்க. எல்லாமே காய்ந்துட்டன. ஒரு யோசனை. என் தோள் பையில என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். என்ன? எதுவும் இல்லையா? ஆமாம், என் சிறப்பு காக்டெயில் கருவி இங்கே இருக்கிறது. நான் என் விருப்பமான மெழுகு கோழியை சேர்க்க வேண்டும். மின்வெள்ளரி. இது மிகவும் ருசியாக இருக்கும். இல்லைமை சோடாவே. மன்னிக்கவும். அது ஒரு விபத்து. இப்போது எல்லாமே தயாராக உள்ளது. என் சகோதரி மகிழ்ச்சியாக இருப்பார். அது மிகவும் சத்தமான காக்டெயிலுக்காக ராஸ்பெர்ரிகளை எடுக்க வேண்டும். என்ன ஒரு வாசனை! இந்த பழம் எனது வாயில் போக வேண்டியது. வணக்கம், நான் நிகழ்ச்சி. நல்லா இருக்குது பாட்டி. குழந்தைக்கு பெயரிடுங்கள். முறைப்படி செய்வது நல்லது. சிறப்பானது. இப்போது புதிய பாலை ஊற்றி மற்றும் அதை பேசிய நடைபிறப்பு செய்ய கலக்குகிறார்கள். ஓ மெர்சல், எவ்வளவு அழகு மற்றும் நிறம்! மேல் கொஞ்சம் புதினா. மகிழ்ச்சி. ரொம்ப சுலபமாக இருக்குது. நான் எதையாவது யோசிக்க வேண்டியிருக்குது. உதாரணமாக, யார் விளக்கை அணைத்தார்? உனக்கு இருளை பற்றி பயமா? என்ன? மன்னிக்கவும் சமையல்காரரே. அற்புதம். வேற லெவல் ஜோக். கிளாசிக்கோ. இப்போது உங்களுக்கு சரியான காக்டெயில் செய்முறையை அறிமுகப்படுத்துகிறேன். ஐஸ்கிரீம் பால், ஓரியோஸ் எல்லாம் சேர்த்து கலக்கவும். அதை இந்த அழகான சாக்லேட் முட்டையில் கிரீம் மற்றும் சொகுசு கண்டி சேர்த்து பரிமாறவும். வணக்கம். அது மிகச் சிறந்தது. இந்த பாட்டி வெவ்வேறாக தோன்றுகிறது. நான் எங்காவது அழுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். இது மிகவும் குளிர்ச்சியானது. அனைத்தும் உனக்காக அழகி. இந்த காக்டெயில் எனக்கு எப்படி மின்னும் இருக்கு. வேணாம், நன்றி. என்ன கேடு. இது ரொம்பவே கலிக்கிறதே. கருணைக்கு என்ன நடக்கிறது? இது மிகவும் சுவையானது. முடிவு செய்யப்பட்டது. இதுதான் வெற்றியாளர். ஓ ஆம், நன்றி. ஜெஃப் ஒரு அருமையான யோசனை கொண்டுள்ளார்.
ஸ்கிட்டில்ஸ் நீரூற்று எப்படி பலமாக ஜெய்வோம். இந்த கெட்ட முகத்தை கூர்ந்து பாருங்கள். நான் அவங்கள மிகவும் ரசிக்கிறேன். இந்த ருச்சியின் இனிப்பு சாம்பருக்கு அவசரத்து பூச்சை போல நிறமுடையது மற்றும் கட்டப்படும். நான் பெண்ண வேண்டியது இனிப்புகளை அற்புத சக்தியுள்ள பர்கருடன் உருக்குவது மட்டுமே. ஓய்லா இதை பிடித்திருக்கிறதா? வாவ்! பாட்டிக்கு இதை போன்ற ஒன்றை உடனடியாக தேவை. இதை புரட்சிக்குரிய கட்டவெட்டின் முதல் எண்ணெய் திருத்துகிறது எங்கே? ஓ, அது நன்று. ஓ, சமையல்காரர், உங்களை அங்கே பார்க்கவில்லை. மன்னிக்கவும். அந்த தொப்பி உங்களுக்கு தொடர்ந்து அமைகிறது. நன்றி பாட்டி. நான் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தேன். எனக்கு பொருந்த புது சாகோலேட் தயாரிக்க உகந்த நேரம். பேத்தி இங்கே பசியாக இருக்கிறாள். ஓ, துப்பாக்கி கிணற்றை சாக்லேட்டில் விட சிறந்ததாக இருக்குமா என நினைக்கிறேன். இல்லையா? இது சிறியவள் இன்னும் சுவைத்ததில்லை என்பது கண்டிப்பாக. ஆனால் அவள் சுவை நுகர்த்தலை விரும்புவாள் என்று எனக்கு தெரியும். இதை பாருங்கள், காரமான ஒன்று. அது அவளுக்கு பிடிக்கும் எனக்கு தெரியவில்லை. சரி, முயற்சி செய்வோம். என்ன இது அதிகம் சூடாக உள்ளது. ஆம், எனக்கு ருசி பிடிக்கல. ஆனால் இது என் பந்தையை ஊற்றுவதற்கு உருக வைத்தது. சரி சரி, நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஓ, நீங்க பாத்தீங்களா? நான் ஆகரண்மையான சாக்லேட் டோனட்டை சாப்பிட சந்தர்ப்பம் கிடைத்தது. இது மிகவும் அழகானது. வாவ், இந்த பிங்க பாருங்கள். இது போய்விட்டதா? இது சாக்லேட் இல்லை, ஆனால் மிகவும் சுவை மிகுந்தது. எனக்கு மிகவும் பிடிச்சது. நான் செய்யும் குமிழ்களை பாருங்கள், மிகவும் வேடிக்கை. சரி, இது பாரம்பரியமானது. பால் சாக்லேட். அதுவும் ரொம்ப சுவையாக இருக்கு. நான் விரும்பியதுதான். வாய்ஸ், இந்த நிறங்களை பாருங்க. ஓ, முயற்சித்து பார்ப்போம். அதுவும் அற்புதம். எனக்கு ஸ்கிட்டில்ஸ் மோம் பிடிச்சோம். எனக்கு இன்னும் வேண்டும். இந்த பாய்ச்சலை நான் என் வீழ்ச்சியாளரால நேரடியாக குடிக்க போறேன். வாவ், இது நம்ப முடியாத சுவையாக உள்ளது. வாவ், செஃப் வெற்றியாளர். மெர்சி புகு. ஆப்ஸ், என் ஹப்கேப் காயமடைந்தது. பாட்டி, இது மிகவும் அவமானமாக இருக்கிறது. இப்போது எனக்கு பிட்சா வேண்டும். மாமா மியா. ஓ, நான் புரிந்து கொள்கிறேன். சரி. ஓ, நீங்க வெஃபிள் இரும்பு கொண்டு மாவை வறுக்கலாம். கேசப் சேர்த்துக் கொள்ளவும். அப்படியே. பின்பு மேலும் சாலாமி, மேலும் சீஸ். இது சுவையாக இருக்கும். ஆம், என்ன? சரி, நீ ஏன் ப்ரோக்கோலியை பீட்சாவில் அதிகமாக சேர்க்கவில்லை என்று நினைக்கிறேன். இது வெறும் சுவையானதாக அல்லாமல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். என்ன அழகு பாட்டியின் பீட்சா எப்படி இருக்குது? நான் சீஸை மறந்துட்டேன். யோஃப்க் எப்படி என்று தெரியல. ஆகஸ்ட் ஃபீடு பண்ணப்படல. என்ன? எனக்கு ஒரு சிறந்த ஸ்வெட்டர் நான் எப்பவும் கண்காணிக்கிறேன். பரவாயில்ல. வணக்கம். சாப்பிடுங்கள். ஆஹா, சரியாக இருக்கிறது. யாரும் என்னுடைய சிறிய ரகசியத்தை பார்க்கவில்லை என்றாலும் சரி, இங்கே அடுப்பு உள்ளது. நமது பீட்சாவை உடனே சூடாக்க போகிறோம். காத்திரு. சரி, அற்புதமான பீட்சா செய்ய நான் இத்தாலியிலிருந்து நேரடியாக பெப்பரோனி ஆர்டர் செய்கிறேன். மீதமுள்ளது திறமையின் விஷயம். ஆமாயா, அது செய்கிறது. பாருங்கள். ஓ, ரபோஷா. இப்போ என் வாஃபில் கிட்டத்தட்ட பொழிஞ்சுட்டேன். அப்படி இல்ல, எனக்கு அது நினைவு. சரியான நேரம். நேரம் தட்டு வைக்க. ஓ, இது மிகவும் சூடாக உள்ளது. சரி, மேலே சில சாஸ் சேர்க்கலாம். மஸ்டர்ட் மற்றும் கேச்சப். எனக்கு அது இனி வேணாம். அருமை. சரி, இங்கே என் பீட்சா. ஓ, இல்லை. அவர் உயிரோட உள்ளாரா என்று திரியேன். சமையல் கலைஞர். சரி, பிள்ளை இல்லை. மம்மா மியா, என்ன ஒரு கெட்ட கனவு. அப்பா, உன் வேலை முடிஞ்சிட்டதா? எனக்கு ரொம்ப பசிக்குது. அருமையானது. இதோ உனக்காக செல்லமே. சரி,
இங்க என்ன இருக்குது பாப்போம். ஓ, பல தேர்வுகள் இருக்கின்றன. ஆனால் இந்த பீட்சா சாப்பிடப்பட்டதா அல்லது ஏதேனும் இருக்கிறதா? சமையலர், இது என்ன? அதை சாப்பிட விருப்பமில்லை. ஆனால் பாட்டியின் பீட்சா, சரி, அதை சாப்பிட விரும்புகிறேன். இல்லை, வேண்டாம். அதிலும் கோசு இருக்கிறதா என்று சொல்லுங்கள். நிராசைதான். நான் அதனை உண்டாலும் இல்லை. என் சகோதரியின் பிச்சா மிகவும் நறுமணம் வீசுகிறது. பாருங்கள், அதில் மிக அருமையான சீஸ். எனக்கு இது மிகவும் பிடிச்சிருக்கிறது. சகோதரி, நீ வென்று விட்டாய். உண்மையாவா? நன்றி. நீ சரியா எனக்கு பான்கேக் சிலவாவது? எனக்கு மிச்சமா இருக்கு. சவால் இங்கு தொடங்க வேண்டும். நானாவிடம் எப்போதும் மாவு இருக்கும். இந்த சுவையான மாவை தயாரிக்க நமக்கு 400 கிராம் மாவு, ஒரு முட்டை, சிறிது பால் தேவை. மாவாய் தர ஏஜிஏ மிக்ஸே நம்பர் ஐடிஐ ஐலே எங்க ரஸ்காய் வடுத்து ப்ரோ கேக் தொடங்கு. நான் தான் அவற்றை கரடி வடிவத்தில் செய்வேன். இதோ என் கரண்டி. இவற்றை பாருங்க, அவை ரொம்ப அழகா இருக்கின்றன. சில ஒலியில சாக்லேட் சேர்த்து மறுபுறமா திருப்புங்கள். அது தயார். அவை பரப்புரிதானே. எனது பேத்தி இந்த சுவையானவற்றை என் நிச்சயமாக காதலிப்பாள். மேலே சிறிது விஸ்வரூப கிரீம். மூக்கு கவசங்கள் மற்றும் பூஞ்சோறு. அப்பா, பாட்டி, நீங்கள் உண்மையிலேயே பேசுறீங்களா? இப்போது பான்கேக் மாவில் எதையும் நீங்கள் முழு பட்கரும் உருவாக்கலாம். நீங்கள் சவாலில் வெல்வதற்கு இன்னும் கற்பனை திறன் அதிகமாக வேண்டியதுதான். உனக்கு என்ன வேண்டும்? ஓ கடவுளே! ஓ பேத்தி, வா, உனக்கு உதவுகிறேன். இது வாங்க. ஓ நன்றி பாட்டி. இப்போது நான் முகங்களையும் உருவாக்க போகிறேன். இந்த பான்கேக்குகளிலிருந்து ஒரு நகைச்சுவையான யூனிகார்னை உருவாக்க போகிறேன். மேலும் மிட்டாய் மற்றும் ஐஸ்கிரீம் சேர்க்க போகிறேன். மேலும் கிரீம் மற்றும் வண்ணமயமான தூள்களை வைத்து முடியை வரைவேன். ஓ, அதை பார்க்க. இத பாரு அக்கா. இது முழுவதும் சிறப்பா இருக்குது. நீங்க இத்தனை அன்றியாயம் செஞ்சீங்க. நான் யூனிகார்னுடன் தொடங்க விரும்புகிறேன். அது ரொம்ப அழகா தெரியுது. ருசிக்கவே பிடிக்கல. சரி, அழகான சிறிய கரடியர்கள். நான் உறுதியா பாட்டி அவற்றை செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவை உண்மையில குளிர் சாதனமாகவும் சுவையாகவும் ரொம்ப காலா சாக்லேட் சூப்பரானவையா இருக்குன்னு நான் ரொம்ப உற்சாகமா உள்ளேன். எனக்கு முயற்சிக்க எஞ்சியது செஃப் ஹாம்பர்கர் மட்டுமே. இது மிகவும் நல்லா இருக்கு. அப்படியா? முடிவாகிவிட்டது. வெற்றி பெற்றவர் பாட்டி. தேமா, ஓ நன்றி என் கடவுளே, உங்களுக்கெல்லாம் நன்றி. எளிமையான ஒன்றை தொடங்கலாம். எனக்கு சில பிரெஞ்ச் பர்கங்கிழங்கு வறுவல்கள் சமைக்கவும். அது செய்யப்படும். நான் சமையல் கற்க வேண்டும். எல்லோரும் உருளைக்கிழங்கு தோல் சரிக்கையில நான் எண்ணெயை சூடாக விடுவது நல்லது. இல்லைனால் அது எப்போதும் அதிகம் இருக்காது. நல்லா வெண்ணெய் கிட்டத்தட்ட கொதிக்க ஆரம்பிச்சிட்டுச்சு. இதுவே ரெடி செய்யப்பட்ட பிரெஞ்ச் ஃப்ரை குச்சிகளை ஊற்ற நேரம் வந்துடுச்சு. நான் சொல்றேன், நீ என்ன பண்ற? ஷுவர்ஸ் அவன் கொதிக்கும் எண்ணெயால் ஹம்பீர் நசிக்கப்பட்டோம். எண்ணெயை கவனமாக ஊற்ற வேண்டும். பின்னர் உருளைக்கிழங்கை சமமாக பொரிக்க வேண்டும். அதை நறுக்கு. எது கடினம் இல்லை. French fries riola. பொருட்கள் மட்டுமே சேர்க்க வேண்டியுள்ளது. Fries, it is ready to story where to roll kuranga. See real right in for French fries experience. Probably real like lay. But next story worley kuranga உண்மையை சுவையற்றை உருவாக்க போகிறேன். எனக்கு தேவை பேகன், சில சாஸ். Entry, Steamers Burger Danum. இது ரொம்ப நன்றாக மணக்கிறது. ஓ, நான் இன்னும் எல்லாவற்றையும் இழந்து விடவில்லை. ஜெல்லி கேண்டி உருளைக்கிழங்கு.
இதை பாகுப சிறப்பில் மூழ்கினால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். வணக்கம் மற்றும் வரவேற்கிறேன். நான் நடுவில் உருளைக்கிழங்குகளுடன் முயற்சிக்க தொடங்குகிறேன். பாட்டி, இது மிகவும் நன்றாக உள்ளது. ஓ இஷ், எனக்கு ரோஸ்மெரி பிடிக்கவில்லை. மன்னிக்கவும் மாதம் செஃப், ஆனால் எனக்கு இது பிடிக்கவில்லை. என்ன ஆனால் மாமரலைட் உருளைக்கிழங்குகளின் யோசனை எனக்கு செய்யுள். சகோதரா, நீ சிறப்பாக செய்கிறாய். இப்பொழுது யாரை தேர்ந்தெடுப்பது எனக்கு தெரியவில்லை. அப்படியே இருக்கட்டும் பாட்டி. இந்த முறை இந்த பணி அதிகம் கடினம். நீங்கள் சுஷி சமைக்க வேண்டும். Is yours. Siarna Mile Fasafari. Sushi. Sushi. கிராமிய பகுதிகளில் சூஷி என்றால் என்ன எனக்கு தெரியவில்லை. அதுதான் என்ன? நீங்கள் கனவு காணாத சூஷியை நான் செய்வேன். சாதாரண சூஷியா? செய்யப்பட்ட சுஷி. கிரீம் சீஸ் பதிலில் அப்பகுதியில் ருசிகரமான whipped cream இருக்கும். அகங்காரம் காட்டாதே. சாக்லேட் சிறப்பை மறக்காதீர்கள். Or a sewer ceremony arsnay. Din an frable sushi and churi kedapam. Ankaravan wrong. Sefu kapar and stay my rinche pandrda. We know we're doing sita ile. It's style. Until ongerde etane arurapana sushi ullana abarnam papom. Na sauce serkavum mudiyum. Arkis Renan or Morikis Heder ready. Edu adu. Avogado. Ivers Kurti poor is screaming to அவங்க you. அனசியம் சிஃப்ரை பருகுவாங்க. அவங்க பார்ட்டி விரும்புவாங்க. டாடா சரியான சூஷி கிட்டத்தட்ட தயார். என்ன ஒரு அதிர்ச்சி. உங்க சுஷி அப்படின்னு நினைக்கல. முக்கியமானது பெரிய துண்டுகளாக வெட்டப்பட்ட வெற்றிலை மீனை அதிகம் சேர்க்க வேண்டும். மேலாவது சோயா சாஸ் பத்தி மறக்க கூடாது. Adi sauerkraut. Syrenes. Society is cause air ring or reverse. Super sushi under alter fritas. Bingo. An Sunkorean surfing for lights security aids. Probably incorporate key. Velari sushi and parnakurade. There suvayakavum, arokiamakavum irukam. Make a card charter. அது என்ன? வெள்ளரிக்காய் சுஷி செய்ய சொல்லப்படுகிற பொருள் ஆகும். அதில் நீ கொண்டு சேர்த்து சோரனை அதிகமாக சேர்க்க வேண்டும். கொஞ்சம் காத்திரு, நான் முடிக்கவில்லை. டாடா தொலைந்த நீர் அழகு. ஆமாம், குங்குமப்பூ மற்றும் அரிசி சுஷியை நான் பார்த்ததில்லை. அவைகளில் மீன்களும் இல்லை. நான் அதை பிடிக்கவில்லை. ஆனால் நான் இனிப்பு சுஷியை சுவைத்து மகிழ்ச்சி அடைவேன். சுவையானது. இதை அற்புதமாகவே எனக்கு தோன்றவில்லை. கடைசி வேட்பாளர் மீதம் இருக்கிறார். நாம் உங்களை பார்க்க போறோம். இங்கே அவை உள்ளன. கம்மி விலை. மிக நல்லது. மேடம் ஷெஃப், நீங்களே வென்று விட்டீர்கள். வந்து இது வெளிப்படையாக இருந்தது. யாச் ஒருவர் ஒரு வாற்றனை செய்யலாம் என்று நான் நம்புகிறேன். நீங்க மாவுடன் தொடங்கணும்னு கேட்டேன். அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சில சர்க்கரை சேர்ப்போம். சரியானது. மா சேர்க்க நேரம். ஓஹோ, என் மூக்குல ஏதாவது வந்துடுச்சு போல இருக்கு. சரி, இதோ ஒரு வெஃபோல். பரவாயில்ல, இந்தமா எனக்கு சுவையான வெஃபோல் பண்ண போதுமானது. நீ சரியா எல்லாத்தையும் கலந்து விடணும். நாம இங்க அதை பைவோம். இப்போது என்ன ஸ்டூ பண்ணப்பட்ட மாவை வியாஃபிள் அடுப்பு மீது ஊற்றலாம். இது என் சகோதரியின் வாழ்க்கையில ரொம்ப ருசியான வியாஃபிள்களா இருக்கும்.
மாவு ரொம்ப சுவையாக இருந்தது, முக்கியமா முட்டையின் ஓடு இல்லாம. இது ஒரு நல்ல வாஃபல் ஆகும் அப்படின்னு நம்புறேன். Solen burgers fries. Nali crumburgers inga vlaikum alfang freenarns drays. I mean, I'm murpur the katari kai here the kuluvain. I they fernworthy mao tayari pain. There's turned off. There are chillums as way we get it go. Sorry, aren't there? Satayna SCP. மேலும் மரபு. நன்றாக கலக்குவோம். நிமிர்ந்து உட்காருங்கள். Zurich can find Jasmine. அது கூட நச்சமாக இருக்கிறது. Schurmorm Herscher relevant about உங்க தேவிட அதிகமா நல்லது. அதை வடல இரண்டணியில் ஊற்றலாம். On sour walls, the resom and prairie currency console. ஆமா, நேரம் வர்றதுக்கு நல்லா இருக்கு. ஓ, வாபில் கொஞ்சம் கரைந்து போச்சு போல. பதியுமா ஸ்வைல இந்த மனசுக்கு இனிமே இல்லாத தோற்றம் இருக்கட்டும். அதுக்கு மீது கிரீம், சில பேரிக்காட்டு திராட்சைகள் மற்றும் சாக்லேட் சாறை சேர்த்து விடுவேன். அது அற்புதம். மேலும் நான் வாஃபிஷ்ல மேப்பிள் சர்க்கரை பாகு. Another wire Christian as Safri Arso. அது மிகவும் சுவையாக உள்ளது. Bounces and recall Cremate ஏற்கனவே Aricall Warnishes and Shrekins. பார்ப்போம். இதைத்தான் நான் ஆரம்பிக்கிறேன். ஓ வாம், உங்கள் வாஃபிள் அதிகமாக வேகிவிட்டது. அதை நான் சாப்பிட மாட்டேன். இதையா? ஏ, இந்த வாஃபிள் புல் மற்றும் கத்திரிக்காய் போல் சாடிக்கும். எனக்கு பிடிக்கவே இல்லை. அருவருப்பாக உள்ளது. ஆனால் இதுதான் சூப்பராக உள்ளது. ஓ ஆம், எனக்கு வேண்டியது இதுதான். பாட்டி, நீங்க இந்த சுற்றை வெற்றி பெற்றுக் கொண்டீங்க. ஹூரே. நான் ஒரு ருசிகரமான காபி குடிக்க விரும்புகிறேன். அது பண்ணப்படும் எளிதாக. நான் ஒரு அதிசயமான யோசனை எடுத்துள்ளேன். சூடான காஃபி மன விடியலை உண்டாக்குவது. இன்னைக்கு குளிர்ந்த காஃபி, அதாவது ப்ரொபுஷினோ, மனக்கலக்கம் ஏற்படுத்துகிறது. நீங்க ஒரு பெரிய செப்பில நுரை எறியணும். அப்புறம் அதுல சுவையான சாக்லேட் சர்பை சேர்க்கணும். ஃபிலிமை கண்டிப்பா காப்பியை மறக்க கூடாது. எனக்கு அது ஸ்டார்பக்ஸ்ல இருந்து கிடைச்சது. மேலும் அது ஒரு ட்விச்சர் சாக்லேட் காக்டெயில் இருக்கும். நிச்சயமாக நான் அல்ல அதிகம். நான் இதை பழுக்க வைத்து செய்து பால் பதிலாக பயன்படுத்துவேன். Standard choice and free on the idea coffee content. Answers for the word reader and icons dirty. மோசமானவள். டட்டா, இதுவே முடிவு. நீங்க கிரீமையும் சில சாக்லேட் இனிப்புகளையும் சேர்க்கணும். அதுக்கு பேர் என்ன? ஓரியோ குழி. ரொம்ப சவரசியா உள்ளது. மேலும் ஒரு கேண்டி பார். சியோ, நம்மளால கம்பிகளை மறக்க முடியாது. அச்சா, சரி. காப்பி பண்ணுவதற்கு எனது முறை. ஒரு அளவுகோலின் உதவியுடன் 4 பாட்சிகள் அளவிடுவேன். சரியா? The first minute we're usually right to swing girls sharing like you can do it man. பார்த்து கற்றுக்குறேங்க. 보다 와요 사차대 고체. காபி என்றால் நானே இல்லையா? Instantly. The coffee kopelo utumang. Na paletai kom penavang. Yeah. நீங்க தோற்றத்தையும் மறக்க கூடாது. என்ன அழகு. நான் நடுவில் இருந்து தொடங்குவேன். பாட்டி, இந்த காஃபியை நான் எப்போதும் அடையாளம் காண முடியும். உனக்கும் செய்த நேரம் வந்துவிட்டது. என் சாட்சி இது எவ்வளவும் பிடிக்கவில்லை.
முதல் பலம் மகிழ்ச்சி அளிக்கிறது, சுவையானது, ஆனால் எனக்கு கொஞ்சம் கசப்பாக உள்ளது. கடைசி போட்டியாளர் வெற்றி பெறவிட்டு சென்றார். அதுவே ரொம்ப குளிர் சாதனம். அண்ணா, இந்த சுற்று நீதான் ஜெயிச்சுள்ள. உங்கள் பணியை பாருங்கள். இது லா 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 பாம்பாட்டினோ குரோகோடிலோ வாலரினா கப்ஷினோ. அது தெளிவாக இருக்கிறது. அப்படியானால் இதை பார்த்து நாம் என்ன செய்யலாம் என்று யோசிப்போம். ஆம், எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. இந்த வட்டமான ஸ்பாஞ்ச் கேக் எனக்கு சரியாக இருக்கும். இப்போது நடுவில் கவனமாக வெட்டுவோம். கிரீமால நிரப்ப தொடங்குவோம். பகுதியும் விட்டு சமமா பரப்புங்கர் வியோலா கப்பதற்கிசஸ் பந்து அலங்கரிப்போம். அழகான கண்கள், புருவங்கள், மூக்கு, வாய் ஒரு கைப்பிடி சேர்க்கவும். இப்போது இந்த அழகான கோப்பையை M&M சால் நிரப்ப போகிறோம். அவற்றை நேரடியாக கோப்பையில் ஊற்றுங்கள். கப்புசினோக்கு நுரை இல்லாமல் என்ன, சரிதானே? நாம் பால் மற்றும் மெலன் சாக்லேட்டை பயன்படுத்துவோம். அவற்றை ஒன்றன் பின் ஒன்றா ஊற்றுங்கள். அருமை. இப்போது ஒரு வடிவத்தை உருவாக்குங்கள். சிறப்பு. அதுதானா? சரி, அது நிறையவே இருக்கிறது. அதற்கு கொஞ்சம் வேலை தேவைப்படும். நீ என்ன செய்யற மயில் சார்? ஆமா, இது உங்களுக்கான பணி. பாட்டி. சாரி ஸ்ரேங்கன். செக் ஸ்பிரேன் ஸ்ட்ராங்க வேணும். முதல்ல இந்த கேக்கை நசுக்கணும். Hamsaskin and Kesal, Proud Darn Sal, Pretty Chrome, the sitting Hana Idersi. Iparisha Sinica Select Cream Tava. Well, the soft sorricade and Zaparis Utuam. And Salida, you pretty conjum Paul, me in a Masikavam. Alatinitary Kalakyo. தேவையான வடிவு ஸ்லவ் மாற்றலாம். மாவை ஒரு பலகைக்கு மாற்றி பிளாஸ்டிக் ரேப்ல மடிக்கலாம். ஒரு உருளை கம்பியை பயன்படுத்தி அதை ஒற்றை அடுக்கு ஆக சுருட்டுங்கள். அருமை. இப்போது ஒரு மிருதுவான மற்றும் அழகான அடுக்கு உருவாக்க விளிம்புகளை வெட்ட வேண்டும். கிரீமை மேல் பரப்பத் தொடங்குங்கள். முடிந்தவுடன் அதை கவனமாக ஒரு உருளையாக சுருட்டுங்கள். அதை உடைக்கவோ அல்லது கைவிடவோ செய்யாமல் கவனமாக இருங்கள். இன்னும் கொஞ்சம் மீதம் இருக்கிறது. நாம் எங்கள் மாவுக்கு நாம் விரும்பும் வடிவத்தை கொடுக்கிறோம். இதோ ஒரு வால் மற்றும் ஒரு மிதவை. சரி, இப்போது அதற்கு நிறம் கொடுக்க வேண்டும். இதற்காக வெள்ளை சாக்லேட்டை பயன்படுத்துவோம். அதை மெதுவாகவும் சமமாகவும் மேலே ஊற்றுங்கள். இப்ப சில நீல நிறத்தை சேர்ப்போம். இது ஒரு சிறந்த சுறா ஆகும். இன்னும் என்ன மறந்துட்டோம் அப்படின்னு பாப்போம். ஓ, காத்திருங்க. சரி, கண்கள். இங்கேயே டீச்சர்ஸ் பற்களை மறக்காதீர்கள். அருமை. இது நான் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக வந்தது. அது பிரச்சனை இல்லை. என் கேக் கொஞ்சம் கருகி இருக்கிறது, ஆனால் கவலைப்படாதீர்கள். என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். நாம் கருகிய தோலை மட்டும் நீக்கிவிடலாம். யாருக்கும் தெரியாது. ஏதோ ஒன்று சேர்ந்து வருவது போல தெரிகிறது. வாவ், அது ஒரு சரியான முதலை தலை. அது எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது பாருங்கள். எனக்கு இதை தேவையில்லை. இப்போது நாங்கள் முதலைக்கு நிறம் கொடுக்க போகிறோம். எனக்கு இங்கே சில பச்சை சாக்லேட் உள்ளது. தலைக்கு மேலும் சாக்லேட் ஊற்றுங்கள். மேலும் சாக்லேட் தட்டில் வழிந்தோடும். அருமை. ஏதோ ஒண்ணு குறைவாக உள்ளது. என்னவென்னு எனக்கு தெரியும். இது என் முதலைக்கு சரியானது. ஒரு நிமிடம். நான் அதை கொண்டு வருகிறேன். வணக்கம். வாவ், அதை பாருங்கள். ஓப்ஸ், மன்னிக்கவும். நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று நினைக்கிறேன். அப்படியெனில் இதை இனி தேவையில்லை. இது சரியானது. முற்றிலும் அற்புதம். எவ்வளவு அழகாக இருக்கிறது. இத முயற்சி செய்வோம். ஓ வாவ், இது ருசியாக இருக்கிறது. அத பாருங்கள்.
ரொம்ப சுவையாகவும் நன்றாகவும் மணக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். ஓ, அது ஒரு சுவாரஸ்யமான வடிவமைப்பு. இப்போது சுறாவை முயற்சி செய்வோம். சுவையா இருக்கு. அது என்ன? ஒரு முதலை. வாவ், நானும் அதை முயற்சி செய்கிறேன். ஓ, எவ்வளவு அருவருப்பான சுவை! அது என்ன? நான் அதை சாப்பிட முடியாது. சரி, வெற்றியாளர் காப்புச்சினோ பாலரினா. நிச்சயமாக அது நான் தான். வேற யார் இருக்க முடியும்? சிம்பான்சினி பனானினி பொனேகா அம்பலாபு. அந்த வெளிப்புற கோட்டை வாஜ வேண்டும். அதை இருண்டதாக செய்வோம். இப்பொழுது நாங்கள் நிறமிடத் தொடங்குகிறோம். தேவையான அனைத்து நிறங்களையும் சேர்க்கிறோம். மீதிய பழுப்பு நிறத்துல நிரப்பவும். அதுவே. இப்போ நாம் அதை திருப்பலாம். அதை பாருங்க, நீங்க ஒரு படம் எடுக்கலாம். அது பிரான்ஷா இருக்கு. அது உண்மையில் அருமையாக இருக்கிறது. உங்களுக்கு ஒரு சிறந்த படைப்பை உருவாக்குவது எப்படி என்பதை கற்பிக்கப் போகிறேன். முதலில் தலை வரைவதிலிருந்து தொடங்குவோம். இப்போது கைகளை உருவாக்குவோம். பின்னர் வாழைப்பழ தோலை உருவாக்குவோம். நம் சிறந்த படைப்பிற்கு நிறம் சேர்ப்பதை தொடங்குவோம். இளஞ்சிவப்பு மற்றும் மஞ்சள் சேர்த்தால் தவறில்லை. இப்போது பச்சை. நான் முடித்து விட்டேன். அதை திருப்பலாம். என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். வாவ், அட, இது நல்லா இருக்கு. நான் அதை செய்ய முடியாது. இதுவே மட்டும் மீதமா? நான் உங்களுக்கு ஷீட்ட போகிறேன். நான் இளமையில் கலைப்பள்ளிக்கு சென்றேன். எனவே சில விஷயங்களை நான் அறிவேன். சரி, இப்போது நிறமிடத் தொடங்குவோம். மீடி புஸ்தகங்களை விட எல்சனி தவளை கவர்ச்சிகரமாகவும் அழகாகவும் இருக்கா. அதுவே குழந்தைகளே, என்ன அழகு! அனைவரும் பணியை முடித்துவிட்டனர். என்ன வந்திருக்கிறது என்று பார்க்கலாம். மிகவும் நல்லது. மிகவும் சுவையாகவும் உண்மையானது போலவும் இருக்கிறது. இப்போ பாருங்க, எவ்வளவு அழகா, எவ்வளவு சுவையாக இருக்கு. ஓ, என்ன ஒரு நகைச்சுவையான சிறிய குழந்தை. இங்கே வா, நான் உன்னை சாப்பிடுவேன். ஆம், இது மிகவும் சுவையாகவும் இருக்கிறது. என்ன ஒரு கடினமான தேர்வு. ஆனால் இந்த முறை அனைவரும் வென்றனர். கூறேன் நண்பர்களே, நாங்கள் அனைவரும் மிகவும் நல்லவர்களாக இருக்கிறோம். இப்போது எனக்கு உண்மையான உணவு வேண்டும். எனக்கு முட்டை குழம்பு வேண்டும். நாம் அதை செய்வோம். இது எளிது. நான் தயாராக இருக்கிறேன். அட பாட்டி, எழுந்திரு. நீ எல்லாவற்றையும் தவறவிடப் போகிறாய். ஹலோ பாட்டி, என்னை கேட்கிறாயா? என்ன? ஓ, இங்கே பாருங்கள். ஓ, ஐட்டல். ஆவடுங்கள். எண்ணெயை பாத்திரத்தில் ஊற்றுங்கள். இதோ, இப்போது நீங்களே செய்யுங்கள். சரி, என்ன பிரச்சனை? அது ஊற்றவில்லை. வாங்க. ஏதோ தவறாகிவிட்டது. சரி, நீங்கள் கஞ்சி கெடுக்க முடியாது இல்லையா? அல்லது மக்கி முட்டையை வெண்ணெயுடன் கெடுக்க முடியாது என்பதே சொலவடை. சரி, நீ ஏழை. இப்போது முட்டைகளை இப்படி எடு. அவற்றை நேராக பாத்திரத்தில் உடை. அது மந்திரம். நான் முயற்சி செய்யலாம். அப்ப அது நன்றாக வேலை செய்கிறது. ஆனால் எனக்கு தேவையானது அல்ல. அது சரி, கவலைப்படாத செல்லம். சமையல்காரரின் மாஸ்டர் கிளாஸ் பாருங்கள். முட்டையை உடைத்து வெள்ளை மற்றும் மஞ்சளை பிரிக்கிறோம். ஓடு கொப்பையால் அது தேவையில்லை. இப்போது உங்கள் முட்டைகளை மிக்சரில் அடிக்கவும். முதலில் வெள்ளையை.
மான்சர் டிரைவ்ல கொள்ளுங்கள். மிக்சரை பாத்திரத்திலிருந்து வெளியே எடுக்காதீர்கள், இல்லையெனில் முட்டைகள் உங்கள் மேல் விழும். அதுவே முட்டை வெள்ளை தயாராகிவிட்டது. இப்போது அதே போல முட்டை மஞ்சளுடன் செய்யுங்கள். கவனமாக இருங்கள், சிறப்பானது. Extract spassing array consider kind ka wutri and frankens. சிறப்பு. இது புரதத்தின் நேரம். அதை மேலே சேர்த்து ஒரு கரண்டியால் சமமாக பரப்புங்கள். ஓ, இது போல ஒன்றையும் நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். ஓ, நீ ஒரு மாஸ்டர். நான் என் முட்டை குழம்பை இப்போது சுவைக்கிறேன். இது அருமையாக இருக்கிறது. கவனமாக இரு. ஓ ஆம், கவனமாக இருங்கள். சரி பாட்டி. ஓ நன்றி, அது சிக்கலானது. சரி, எனக்கு எல்லாம் தயார் என்று நினைக்கிறேன். அதை தட்டில் வைக்கிறேன். அது நல்லதாக தெரியவில்லை, ஆனால் அதை பற்றி ஏதாவது செய்ய முயற்சிப்போம். இங்கே கொஞ்சம் கிரீம் சேர்க்கிறேன். விப்பிங் கிரீம் எப்போதும் கேடு செய்யாது, இல்லையா? அது ஒரு பேரழிவு. செல்லம். சரி, சாப்பிடுங்கள். ஓ, எனக்கு மிகவும் பசிக்கிறது. இது சுவாரஸ்யமாக தெரிகிறது. இதை நான் முயற்சிக்கிறேன். ஓ கடவுளே, இது என்ன? இது அருவருப்பாக இருக்கிறது. இது முட்டை அல்ல, இது ஒரு குப்பை பை. நான் இதை சாப்பிட மாட்டேன். அது ஒரு ஐன்சியாக இருக்கு. தி பை போல தெரியுது, மற்றும் நல்லா மணக்குது. நல்லா சுவைக்கல. 3வது முயற்சி வெற்றி பெறும் அப்படின்னு நம்புறேன். இறுதியாக நான் திருப்தி அடைந்தேன். மிகவும் சுவையான வறுத்த முட்டை. நாங்கள் வெற்றியாளரை பெற்றோம். பாட்டி, வாழ்த்துக்கள். நீங்கள் கைத்தட்ட வேண்டியதில்லை.